அனைவருக்கும் வணக்கம். நான் டெத் ரைடர். இப்போது நான் ஒரு அற்புதமான மலை பயணத்தில் இருக்கிறேன். நான் நடந்து செல்லும் பாதைகள் கரடுமுரடாக இருந்தாலும் இந்த அனுபவம் உண்மையிலேயே அலாதியானது. ஒவ்வொரு அடியும் ஒரு புதிய சாகசத்தை தருகிறது. இந்த மலை பயணத்தில் நான் கண்ட காட்சிகள், சந்தித்த சவால்கள் மற்றும் கற்றுக்கொண்ட பாடங்கள் அனைத்தையும் இந்த வீடியோவில் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். நாங்க மொத்தம் 3 லெவலை கடந்து போனோம். ஒன்று லெவல் இங்க நடந்த சம்பவங்களை செடிகளும் பாறைகளும் கொஞ்சம் கரடு முரடான சரிவுகளை இருந்துச்சு. இதை கடந்து போவது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இப்போ இதை பார்க்கலாம். ஓ, அதான் சொன்னார் அவரு. மேலே இருக்கு பாருங்க, லைட்டாக இந்த சைடு. அதை தொட்டு பாருங்க. இதுக்கு முன்னாடி பண்ண ஒரு சம்பவம் சைக்கிளில். ஏய், வேற உள்ள போயிட்டு ஓ, இதுக்காக நான் சைக்கிள் ஸ்டண்ட் பண்ணுறோம்ல, அதுக்காக மலையை ஒரு முன்னாடியே நாங்கள் போய் பார்த்துருவோம் அந்த லொக்கேஷன் எப்படி இருக்குன்னு. இது வந்து இவ்வளோ பேர் தான் அப்படியே அந்த சொல்லிக்கிறாங்க. அவ்வளோதான்டா. ஆனால் அதுக்கு பின்னாடி வந்து ஏதோ ஒன்று போட்ட மாதிரி தோங்க அப்படியே கேட்டு உனக்கு கிடைக்காது. அதுவும் முடியல. ஆரம்பிச்சிட்டான். ஒரு கையில் ஒரு தரோட ஆரம்பிச்சிட்டோம். இது ரொம்ப டஃப்பாக இருக்குது எங்களுக்கு. பாத்ரூம் கூட வரல, அதுக்குள்ளே மூச்சு வாங்குது எங்களுக்கு. சூரிய உதித்து பார்க்க தான் வந்தோம். சூரியன் வந்து உண்மைதான். இந்த மாதிரி வீடியோ நாங்கள் போடவே கூடாது. ஆனால் சம்பவம் நிறைய ஆயிடுச்சு. சைக்கிள் வாங்கின சைக்கிள் ரொம்ப ரிப்பேரு, பேட்ச் ஒர்க் முடியல. ரொம்ப டயர்டாகுது. அதுக்கு ரிப்பேர் பண்ணுறதுக்கு கூட யாரும் வர மாட்டாங்க. ஃபோன் பண்ணால் கூட நோ ரிப்ளை. பார்ப்போம். அந்த மாதிரி தான் நாம் சம்பவம் பண்ண போகிறோம். மாட்டியா? 1 2 3 எப்படி வந்ததுக்கு ஒரு கிளிகிளிப்பு கிடச்சிச்சு. அசாதான் நிற்குதுங்க. ஃபோனில் பார்க்கறதுக்கு எப்படியோ பார்த்துடலாம். அத்திப்பழம் சார். காய் இது அத்திப்பழமே கிடையாதான்ப்பா. இதை சாப்பிட்டதுக்கே எங்களுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு. கீழே வந்த பிறகு தான் சொல்கிறாங்க இது ஒரு பேர். முடிந்த அளவுக்கு இந்த அத்திப்பழத்தை யாரும் பார்த்தாலும் சாப்பிடாம இருங்க. ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் கையை கூட்டின்னு போங்க. மலைக்கு போகும்போது எங்களை மாதிரி தற்கொலைத்தனமாக போயிடாதீங்க. பின்னால பாலாறு மாதிரி பேரையும் கேப்ப விடாம ஆப்ப வச்சுக்கிட்டு இருக்கு. உடம்புக்கு நல்லதாங்க. இருக்கும்போதுதான் ரொம்ப ஜாலியா இருக்கணும். அடிக்கடி ஜூஸ். 2வது லெவல் பாறைகள் கரடு முரடாகவும் நடப்பதற்கு கடுமையாகவும் இருந்தது. அதற்கு சிக்கல், ஆர்வம், சவாலாகவும் உள்ளது. இங்கு நடந்ததை பார்ப்போம். மலையில் வந்தனால அப்படி தெரியுதா நமக்கு. நல்லா இருக்குதா உண்மையாவே. ஐயோ, மூஞ்சி தான் இருக்குது. அது இருக்கு ஒரு அத்திப்பழ மரம். ஆனால் ரிஸ்க்கு அதுக்கு என் தலைவனுக்கு கொம்பு வச்சு. ஆனால் நமக்கு தடாலடி ரிஸ்க். மழை போகும்போது ஏறும்போது
நல்ல பாறையாக இருக்குது பார்த்தியாராதீங்க, வழுக்கி விட்டுரும். இந்த மாதிரி கருட்டும் போடாது கல்லுங்க இருக்குல்ல, இது நம்பினா கூட ஏறிடலாம். பாறையை நம்பினீங்க வழுக்குது. இல்லைன்னா எக்ஸ்பீரியன்ஸ் கைடு ஆனால் கூட்டின்னு போனோம். நாங்களே ஏறி பல வாட்டி கீழே வந்துட்டோம். இந்த மாதிரி தான் வந்தாச்சு. வரலையா? ஐயோ எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ஆனால் காலையே வந்துடுது. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் மாப்பிள்ள. நீயா அவுட் லொகேஷன் கிரவுண்டுக்கு போகிறது விட்டுருச்சுல, என்னாலே முடியல. அப்பெல்லாம் எப்படி ஆடணும் கோச் முன்னாடி? சர்வசாதாரணமாக ஆடணும். இப்போ பார்த்தா பாதி மழை கூட வரல, குச்சிது திணறுது கதறுது. வந்தாச்சு காய்ஸ். இதுனா மரம் அங்கே பாருங்க, ஒரு கூட்டமே இருக்குது, ஆட்டு கூட்டம். ஆண்டா மாப்பிள்ள கூட்டி குந்தாங்கடா அவனுங்க. இது வந்து சூசைட் பாறை. தெரியுமா? விவசாயம் நம்பிக்கை லைட்டா இப்போ படிப்படியா குறைஞ்சுனே வருது. ஏன் போடு எங்க ஒப்பமானே. அப்பதான் என் ஃப்ரெண்டு சொன்னா ஒரு ஃபார்முலா, நீங்க கூட இதை பயன்படுத்திங்க. இந்த ஃபார்முலாவை ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வரும்போது தான் கஷ்டமா இருக்கும், அப்புறம் போக போக ஈஸியா இருந்துச்சு. உண்மையா அங்கிருந்து வரும்போது பல்லு கல்லு முள்ளு. நாங்கள் வந்ததுக்கு ஒரு பான் கிடைச்சிருச்சுல, கிடைச்சிருச்சு. ஆனால் நாங்கள் வேறு விஷயமா வந்து சைக்கிள் ஸ்டண்ட் பண்ணுறதுக்கு நல்ல லொக்கேஷன் தூரத்துலேருந்து பார்த்தா தெரியும்னு சொன்னாங்க மச்சான். இவ்வளோ நாள் புளிர்னு காற்று அடிச்சிருந்துச்சு, இப்போ பார்த்தீங்கன்னா ஹீட் ஆகுது பாய். 3 லெவல் இந்த சமவெளியின் பார்வையில் மற்றும் செடிகளுக்கு பார்ப்பதற்கு அருமையாகவும் பார்ப்பதற்கு உன்னதமான காட்சிகள் அளித்து. இன்னும் அந்த பிளேஸ் 1 கிலோமீட்டர் பிள்ளாட்டா இருக்கு. பிள்ளாட்டா அப்படி கேமரா தான் இல்லை, நல்ல கேமரா. மேற்கு தொடர்ச்சி மலை. இது மேற்கு என்ன சொன்னா, மேற்கு ஈஸ்ட் வெஸ்ட் ஈஸ்ட் சைடு. வெஸ்ட் ஈஸ்ட் சைடு தானே மேப்ல இருந்து. வெஸ்ட் ஈஸ்ட் சைடு மலை. இது இப்போ இதெல்லாம் வடகிழக்கு பருவக்காற்று. கேக்குல இருந்து தான் அடிக்குது காற்று, கேக்கு வரும் காற்று. எப்படி இருக்கு? நாங்கள் இப்போ போகிறோம், அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இதோட சார்ஜர் கம்மியாயிடுச்சு. வேற லெவலில் இறங்கிக்கிறோம். வேறது கூட ஓகே. டெத்தே நம்ம கண்ணு முன்னாடி வந்து நின்னாலும் நம்ம கெத்த மட்டும் விட்டு கொடுக்கவே கூடாது.